டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இதுதாங்க ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பல வருட அவமானங்களுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காருல. 2 வருஷத்துல சுமார் 100 கிலோ எடையை குறைச்சு ஒரு ஃபயரான டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேரு குண்டா இருக்கிறதால வெளியிடங்கள்ல பல அவமானங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் நம்ம கூட இருக்கிறவங்களே ஒரு சில நேரத்துல நம்ம உடம்ப வச்சு நிறைய இடத்துல புள்ளி பண்ணிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் ஒரு ஃபயரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு அப்படின்னாலே அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒரு வீடியோவை பார்க்கும் போதே நம்மளோட லைஃப்ல முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு தோணுதுல. 160 கிலோவில இருந்து 65 கிலோவுக்கு வந்திருக்காருன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. இவர் குண்டா இருக்கிறதாலேயே பஸ்ல போக மாட்டாராமா, அண்ட் ரேபிடோ தான் புக் பண்ணுவாராமா. ரேபிடோ புக் பண்ணாலுமே இவருடைய உடம்ப பார்த்து நிறைய பேர் கேன்சலும் பண்ணிருவாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒர்க் பண்ற பிளேஸ் ஜிம்லயுமே நிறைய விஷயங்களால டிப்ரெஷனும் ஆகிருக்காரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல இருமுனா கூட கான்சியஸ் இல்லாம போற அளவுக்கு அவ்வளவு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்குலாம் போயிட்டாராமா. அண்ட் அதுக்கப்புறமா தான் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அவருக்கு அவரே மோட்டிவேட் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உடம்ப குறைச்சிருப்பாருன்னு. அண்ட் இதுல இருந்தே ஒரு விஷயத்த நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது புரியுதுல. பல வருட அவமானங்களுக்கு அப்புறமா அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்ப வருத்தி ஃபைனலா ஒரு ஃபயரான டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்திருக்காரு. கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.